Welcome to all. Exercise 6.1 ஓட continuation. Question number 1. Construct cumulative distribution function for the given probability distribution. Questionல probability distribution கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி cumulative distribution function கேட்டிருக்காங்க. So given value xல 0, 1, 2, 3, p of x equal to xல 0.3, 0.2, 0.4, 0.1. இப்போ எக்ஸ்ன்றது இங்கே ரேண்டம் வேரியபிள் எல்லாமே இங்கே ஃபைனைட்டாக தனித்தனியாக இருக்குது. 0, 1, 2, 3 இதுபோல் நமக்கு எல்லா வேல்யூமே தனித்தனியாக இருந்தால் இதுக்கு பேர் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அதன் மூலமாக கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0.3, 0.2, 0.4, 0.1 இது எல்லாமே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ்க்கான ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் எஃப். எப்பவுமே குமுலேட்டிவ் நம்பர் டினோட் பண்ணும்போது கேபிட்டல் எஃப்ல டினோட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ரேண்டம் வேரியபிள் 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் 0 கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 தென் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ்ன்றது இங்கே டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிற ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். தென் குமுலேட்டிவ்கான ஃபார்முலா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஃபர்ஸ்ட் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா எக்ஸுக்கு பதிலாக 0. ஸோ எஃப் ஆஃப் 0 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0. ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. ஒன்று எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கலாம், 0விட கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம கொடுத்துருக்க டேபிளில் 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0வாக இருந்தால் அதோட வேல்யூ 0.3. ஸோ டேரெக்டாக இங்கே 0.3. தென் நெக்ஸ்ட் என்ன ரெண்டாம் வேரியபிள்னா 1. இப்போ எஃப் ஆஃப் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் வேல்யூ 1ஆக இருக்கலாம், 1 விட கம்மியாக இருக்கலாம். நம்ம கொடுத்துருக்க டேபிளில் ஒன்றுனா 1 தென் 1 விட கம்மியான இங்கே 0. ஸோ பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1. பி ஆஃப் 0வோட வேல்யூ 0.3, பி ஆஃப் 1ஓட வேல்யூ 0.2. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது 0.5. ஸோ பி ஆஃப் 0 இருக்கும்போது 0.3, 1 இருக்கும்போது 0.2. ஃபர்ஸ்ட் இங்கே 0 அப்ளை பண்ணும், நெக்ஸ்ட் 1 அப்ளை பண்ணும், தென் 2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 1 2ஆக இருக்கலாம், அல்லது 2 விட கம்மியாக இருக்கலாம். 2 விட கம்மியானா டேபிளில் நமக்கு 0, 1 தான் இருக்குது. அப்போ பி ஆஃப் 0, பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2. 0.3, 0.2 அண்ட் 0.4. ஸோ வேல்யூ இங்கே 0.3, 0.2 அண்ட் 0.4. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 0.9. த நெக்ஸ்ட் வேல்யூ ரேண்டம் வேரியபிளில் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ வேல்யூ இங்கே எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. ஒன்று 3ஆக இருக்கலாம், அல்லது 3 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ பி ஆஃப் 0 ப்ளஸ் பி ஆஃப் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் 3. ஏன்னா இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ 3 இருக்கலாம், 3 விட கம்மியாக வரணும். ஸோ 3 அண்ட் 3 விட கம்மியான இங்கே 0 வரைக்கும் போகும். ஸோ 0, 1, 2 அண்ட் 3. ஸோ வேல்யூ இங்கே பி ஆஃப் 0ஓட வேல்யூ டேபிள் என்ன இருக்கும் 0.3, பி ஆஃப் 1ஓட வேல்யூ டேபிளில் 0.2, பி ஆஃப் 2ஓட வேல்யூ 0.4, பி ஆஃப் 3ஓட வேல்யூ 0.2, 1. தென் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சரில் இங்கே 1ன்னு கிடைக்கும். இப்போ குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா 0னா 0 மட்டும் எடுத்துக்கணும், 1னா 0 + 1, 2னா 0, 1, 2 அதோட வேல்யூ, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 3னா 0ஓட வேல்யூ, 1ஓட வேல்யூ, 2ஓட வேல்யூ, 3ஓட வேல்யூ எல்லாமே ப்ளஸ் பண்ணி வர ஆன்சரு. கண்டிப்பாக நமக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் என்னமா இருக்குன்னா 1. ஏன்னா கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது எல்லா வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரக்கூடிய வேல்யூ எல்லாமே 0வாக இருக்கும், 0 விட அதிகமாக இருக்கும். தென் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு ஆன்சரில் என்ன கிடைச்சிருக்குன்னா ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1. இப்போ என்னவா மாற்ற போகிறோம்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எப்பவுமே குமுலேட்டிவ் சொல்லும் போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் சொல்லுவோம். நமக்கு எப்போ ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 0.3 கிடைச்சிருக்கு. அது எப்போனா 0வாக இருக்கும்போது.
இப்போ 0 விட கம்மியாக இருக்கிற எல்லா ஆன்சருக்குமே கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா ஆன்சர் 0. கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னவாக இருக்குது 0.3 தான் மினிமம் ஆன்சர். இப்போ அதை விட கம்மியாக என்ன இருக்குன்னா 0. ஸோ வேல்யூ இங்கே 0. எப்போனா எக்ஸோட ஆன்சர் 0 விட கம்மியாக இருக்கும்போதுலாம் வரக்கூடிய ஆன்சர் 0. தென் 0.3 0.3 எப்போ கிடச்சிருக்குன்னா 0வாக இருக்கும்போது. ஸோ 0.3 0ல் ஆரம்பிக்குது. இது எங்கே முடிக்கணும்னா 1ல். ஏன்னா நெக்ஸ்ட் வேல்யூ எங்கே ஆரம்பிக்கிறோம் 0 1 2 3. இப்போ 0.3யோட ஆன்சர் எப்போ கிடைக்குன்னா 0ல் ஆரம்பித்து 1க்குள்ளே முடிஞ்சிடும். தென் இங்கே 0.5 0.5 எப்போ கிடைக்குன்னா 1ல் ஆரம்பித்து <2. 0.9 வேல்யூ எப்போ கிடைக்குன்னா 2ல் ஆரம்பித்து <3. தென் 0.1ஓட வேல்யூ <3. ஸோ கிடைச்ச ஆன்சர் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். மினிமம் எங்கே ஆரம்பிக்க போகிறோம் 0ல், மேக்ஸிமம் 1ல் முடியணும். இன் பிட்வீனில் 0.3 கிடச்சிருக்கு, 0.5 தென் 0.9. வேல்யூ இங்கே 0 <x <1 1 <x <2 2 < x <3 x < 3. ஒன்று நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதலாம். ஆர் 0.3 எப்போ கிடச்சிருக்கு p of x < 0. தென் 0.5 எப்போ கிடச்சிருக்குன்னா p of x < 1. 0.9 p of x < 2. 1 p of x < 3. ரெண்டுத்தில் நம்ம எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. லெட் x be the discrete random variable with the following PMF. PMF na probability mass function. Given value p of x 0.3. x equal to 0 இருந்தா 0.3, x equal to 5 இருந்தா 0.2, x equal to 8 இருக்கும்போது 0.3, x equal to 10 னா 0.2, otherwise 0. Find and plot CDF of x. என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா CDFனா cumulative distribution function ஃபைண்ட் பண்ணி அதை கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் டேபிளாக எடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்றது இங்கே ரேண்டம் வேரியபிள் 3 5 8 10. ஸோ எழுதும்போது இங்கே 3 5 8 10. ஸோ வேல்யூஸ் எழுதும்போது 3 இருந்தால் 0.3, 5னா 0.2, 8னா 0.3, 10னா 0.2. ஃபர்ஸ்ட் இங்கே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஒரே ஒரு ஃபார்முலா தான். கேபிட்டல் f of x equal to p of x less than or equal to x. ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸுக்கு பதிலாக 3 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ f of 3 எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ p of x less than or equal to 3. அதுக்கான வேல்யூ இங்கே 0.3. ஸோ ஆன்சரில் 0.3. நெக்ஸ்ட்டு 5. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5 ரிப்ளேஸ் பண்ணலாம். f of 5 equal to p of x less than or equal to 5. ஒன்று 5 இருக்கலாம், 5 விட கம்மியாக இருக்கலாம். டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 and 5 விட கம்மியான 3. ஸோ p of x equal to 3 plus p of x equal to 5. p of x equal to 3 இருந்தால் ஆன்சர் 0.3, p of x equal to 5 இருந்தால் ஆன்சர் 0.2. ஸோ 0.3 plus 0.2 ஆன்சர் இங்கே 0.5. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 8 ரிப்ளேஸ் பண்ணுறோம். f of 8 equal to p of x less than or equal to 8. ஒன்று வேல்யூ 8 இருக்கலாம், அது 8 விட லெஸ்ஸனாக இருக்கலாம். 8 விட லெஸ்ஸன் தான் 3 5 then 8. ஸோ p of x equal to 3 plus p of x equal to 5 plus p of x equal to 8. ஸோ வேல்யூ இங்கே 0.3, 0.2 and 0.3. ஸோ வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது 0.8. லாஸ்ட்டாக எக்ஸுக்கு பதிலாக 10 ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ f of 10 equal to p of x less than or equal to 10. ஸோ 10 இருக்கலாம், 10 விட கம்மியாக இருக்கலாம்னா டேபிளில் 3 கொடுத்துருப்பாங்க, 5 8 and 10. ஸோ வேல்யூ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடைக்கும். ஏன்னா கிவன் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணி வர ஆன்சர் 1. ஸோ குமுலேட்டிவாக மாற்றும் போது இப்போ எப்பயுமே 0வில் ஆரம்பிக்கணும், 1ல் முடிக்க போகிறோம். இன் பிட்வீனில் 0.3 0.5 0.8 நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஸோ 0.3 0.5 and 0.8. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 0லையும் எண்டிங் வேல்யூ 1லையும் எடுத்துக்கிட்டு 0.3 0.5 and 0.8 எடுத்துக்கலாம். எப்போ நமக்கு 0.3 கிடைக்குன்னா 3 அப்ளை பண்ணும்போது தென் 5க்குள்ளே. எப்போ 0.5 கிடைக்குன்னா 5ல் ஆரம்பித்து 8க்குள்ளே. தென் எப்போ 0.8 கிடைக்குன்னா 8ல் ஸ்டார்ட் பண்ணி 10க்குள்ளே. தென் 10ன்ற வேல்யூக்கு 1 கிடைக்கும். அதே போல் 3ல் ஆரம்பிக்கும் போது தான் 0.3 கிடைக்குது. அப்போ 3 விட கம்மியாக இருக்கிற எல்லா வேல்யூக்கும் இங்கே 0வாக எடுத்துக்கலாம். ஸோ கிராஃபாக பிளாட் பண்ணும்போது நமக்கு
1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம், ஏன்னா வேல்யூ இங்கே 10 வரைக்கும் முடியுது. அதே போல் 0லேருந்து 1 வரைக்கும், ஸோ 0, 0.1, 2 எக்ஸெட்ரா 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோன்னா 3 to 5 வரைக்கும் 0.3, ஸோ வேல்யூ இங்கே 3ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் 0.3 மூவ் ஆகும். தென் 5 to 8 வரைக்கும் 0.5, ஸோ 0.5க்கு நேராக ஒரு லைன் எடுத்துக்கலாம். 5லேருந்து 8 வரைக்கும், ஸோ 8 வரைக்கும் அதே லைன் நமக்கு மூவ் ஆகும். 8க்கு அப்புறம் 8 to 10 வரைக்கும் 0.8, ஸோ 8லேருந்து 0.8 எடுத்துக்கலாம். 8லேருந்து 10 வரைக்கும். தென் 10க்கு அப்புறமா 1, ஸோ 10க்கு அப்புறமா இங்கே 1ல் ஒரு பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நமக்கு தேவையான CDFோட கிராஃப். Question number 3. The discrete random variable x has the following probability function. X has the following probability function. P of x equal to k into x. X ஓட வேல்யூ 2, 4, 6 இருந்தால் k into x, x ஓட வேல்யூ 8 இருந்தால் k into x minus 2, otherwise 0. இப்போ 2, 4, 6 இருக்கும்போது k into x, 8 இருக்கும்போது k into x minus 2 எடுத்துக்கலாம், அதர்வைஸ் எல்லாமே இங்கே 0. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து ப்ராபபிலிட்டியாக ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். வேர் k is the constant, show that k equal to 1/18. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணி நம்ம கேவோட வேல்யூவை 1/18 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணலாம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். தென் அதிலிருந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் f of x equal to x, k into x, 2, 4, 6 இருந்தால் k into x minus 2, x equal to 8. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது 2, 4, 6, 8. 2 இருந்தால் k into x, 4 இருந்தாலும் k into x, 6 இருந்தாலும் k into x, 8 இருந்தால் k into x minus 2. இப்போ இதில் x ஓட வேல்யூ என்னன்னா 2, இப்போ 2 into k. x ஓட வேல்யூ 4, ஸோ 4 into k. x ஓட வேல்யூ 6, இங்கே 6 into k. x ஓட வேல்யூ 8, ஸோ 8 minus 2னா 6k. ஸோ 2k, 4k, 6k and 6k. given function probability mass function, PMFனா probability mass function. probability mass functionனா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் p of xi greater than or equal to 0. செகண்ட் கண்டிஷன் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் சமேஷன் ஆஃப் p of xi equal to 1. நம்ம இங்கே செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1. சமேஷன் pi ஈக்குவல் டு 1. ஸோ 2k ப்ளஸ் 4k 6k ப்ளஸ் 6k ஈக்குவல் டு 1. ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 10, 16, 18k ஈக்குவல் டு 1. ஸோ k மட்டும் வேணும்னா 1/18. Question number 4. The discrete random variable x has the following probability function. x என்றது என்னன்னா discrete random variable. So 1, 2, 3, 4. Then p of x equal to x, k, 2k, 3k and 4k. Show that k equal to 0.1. So x என்றது discrete random variable இருந்து probability function கொடுத்தானா probability mass function. probability mass function னா summation பண்ணி வர answer 1. So summation pi equal to 1. summation பண்ணும்போது k plus 2k plus 3k plus 4k equal to 1. So plus பண்ணி வர answer இங்கே 10k equal to 1. k மட்டும் வேணா 1/10. 1/10 ஓட வேல்யூ 0.1. So hence proved. Question number 5. 2 coins are tossed simultaneously. இப்போ ஒரே நேரத்தில் நம்ம 2 coin டாஸ் பண்ணுறோம். Getting a head is turned as a success. Find the probability distribution of the number of success. இப்போ 2 coin நம்ம ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணும்போது அதில் ஹெட்டு வந்தால் நம்மளோட சக்ஸஸ், அதை யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 coin டாஸ் பண்ணால் வரக்கூடிய அவுட்கம்ஸ் எஸ் ஈக்குவல் டு எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ், வரக்கூடிய டோட்டல் அவுட்கம்ஸ் ரெண்டுமே ஹெட்டு வரலாம். ஹெட் டைல், டைல் ஹெட் அண்ட் ரெண்டுமே இங்கே டைல் கிடைக்கலாம். டோட்டலாக ஆப்ஷன் இங்கே 4. நமக்கு என்ன கிடைச்ச சக்ஸஸ்னால் ஹெட்டு கிடைக்கணும். ஸோ ஹெட்டு கிடைக்க என்ன சான்ஸ்னால் ஒன்று நம்ம டாஸ் பண்ணுற 2 காயின்லேயுமே ஹெட்டு வரலாம். எய்தர் ஏதாவது ஒரு காயினில் ஹெட்டு வரலாம், ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு வரலாம், ஆர் செகண்ட் காயினில் ஹெட்டு வரலாம், அது ஒரு ஆப்ஷன். தென் தேர்ட் இங்கே ஹெட்டே வராமல் இருக்கலாம். மொத்தம் நமக்கு 3 ஆப்ஷன் தான். 2 காயின் டாஸ் பண்ணுறோம். 2 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டு வந்தால் சக்ஸஸ். ஒன்று 2 காயின்லையுமே ஹெட்டு வரலாம்,
எய்தர் ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட் ஆர் செகண்ட் காயினில் ஹெட். அப்போ ஏதாவது ஒரு ஹெட்டு மட்டும் வரும், தென் இங்கே ஹெட்டே வராமல் இருக்கும். இப்போ சான்சஸ் இங்கே 2, 1, 0. ஃபர்ஸ்ட் P of x equal to P of x equal toனா நம்ம டாஸ் பண்ணுற 2 காயின்லையுமே ஹெட் வர சான்ஸ் இருக்குது. டோட்டலாக இங்கே 4 ஆப்ஷன் வரலாம். ஸோ பையில் 4. அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் ரெண்டுத்துலேயுமே ஹெட் இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் ரெண்டுமே ஹெட்டாக இருக்குது. ஸோ 1/4. தென் P of x equal to 1. ஏதாவது ஒரு ஹெட்டு வரும், அது மேபி ஃபர்ஸ்ட் காயினில் வரலாம் ஆர் செகண்ட் காயினில் வரலாம். மொத்தம் நம்மக்கிட்ட 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷனில் 1, 2 ஆப்ஷனில் மட்டும்தான் ஹெட் வருது. ஒன்லி சிங்கிள் ஹெட், அப்போ 2/4. ஸோ கேன்சல் பண்ணால் 1/2. தென் P of x equal 0. x equal 0னா ஹெட்டே கிடைக்கல. ஸோ ஹெட்டே கிடைக்கணும் எத்தனை சான்ஸ்னா 1 சான்ஸ் அவுட் ஆஃப் 4. 1, 2, 3, 4. 4ல் 1ல் மட்டும் ஹெட்டே வராமல் இருக்குது. ஸோ 1/4. தென் இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது 0, 1, 2. 0னா ஹெட்டே ஏறல, எல்லாமே டைல்ஸாக இருக்குது. 1னா 1 ஹெட்டு மட்டும், 2னா 2 ஹெட்டு மட்டும். 0னா ஹெட்டே இல்லாமல் என்ன சான்ஸ்னா 1/4. ஸோ 1/4 இங்கே. P of x equal to 1, 1/2. P of x equal to 1/2, 1/4. ஸோ இங்கே 1/2, 1/4. தென் என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. ஸோ எல்லாம் சமேஷன் பண்ணும்போது 1/4 + 1/2 + 1/4. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் இங்கே 1. ஸோ இட் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். Question number 6. A discrete random variable x as the following probability function. இப்போ எக்ஸ்ன்றது என்னென்னா discrete random variable. அதை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் எக்ஸ் ஃபுல்லாகவே discrete random variable. அதை பேஸ் பண்ணி வர probability வேல்யூவை probability mass function. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. தென் P of x ஓட வேல்யூ 0k, 2k, 2k, 3k, k², 2k², 7k² plus k. First find k ஓட வேல்யூ. தென் P of x less than 6, P of x greater than or equal to 6, and P of 0 less than x less than 5. And P of x less than or equal to x greater than 1/2. Then find the minimum value of x. மொத்தம் 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிள் என்னன்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். இதை பேஸ் பண்ணி வர ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். சின்ஸ் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், each PA greater than 0 and summation equal to 1. ஸோ சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஸோ வேல்யூ இங்கே ஃபுல்லாக 0 + k + 2k + 2k + 3k + k² + 2k² + 7k² + k. ஸோ எல்லா வேல்யூயும் ப்ளஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம k² மட்டும் எடுத்துக்கலாம். 7k² + 2k² + k². வேல்யூ இங்கே 10k². ஸோ கேவோட வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது k + 2kனா 3k, 5k, 8k and 9k ஈக்குவல் டு 1. ஸோ ப்ளஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 மாற்றிக்கலாம். 10k² + 9k - 1 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 10 × -1னா -10 and 9. ஸோ 10 × -1 ஸோ -10 கிடைக்கும். ப்ளஸ் பண்ணால் 9 என்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 10k² ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு 9kவை மட்டும் 10k - 1k. ஸோ 10k - 1k தென் -1 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குன்னா 10kவை காமனாக எடுத்துக்கலாம். ரிமைனிங் k + 1. மைனஸை காமன் எடுத்துட்டா k + 1. ஸோ ப்ராக்கெட் ஆஃப்ல இங்கே k + 1 காமன் எடுத்துடலாம். ரிமைனிங் 10k - 1 ஈக்குவல் டு 0. ஸோ செப்பரேட் ஃபேக்டராக பிரிக்கும் போது k + 1 ஈக்குவல் டு 0, 10k - 1 ஈக்குவல் டு 0. ஸோ k ஈக்குவல் டு -1 அண்ட் 10k ஈக்குவல் டு +1. k மட்டும் வேணா 1/10. ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வேல்யூ 0வாக இருக்கலாம், அது 0 விட அதிகமாக இருக்கும். பட் நெகட்டிவ் ஸோ நாட் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக கேவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1/10. அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு P of x less than 6. எக்ஸோட வேல்யூ 6 விட கம்மியாக இருக்கணும். 6 விட கம்மியானா டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 விட கம்மியாக 0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ஸோ டேபிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். டேபிளில் 6 விட கம்மியாக என்னென்ன இருக்குன்னா 5, 4, 3, 2, 1 and 0. ஸோ P of x equal 0வாக இருக்கும்போது அதோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருப்பாங்க. x equal 1ஆக இருந்தால் kன்னு கொடுத்துருக்காங்க. x equal 2னா 2k, then x equal 3னா 2k, x equal 4னா 3k, x equal 5னா k². இது ஃபுல்லாக நமக்கு டேபிளில் கொடுத்துருக்கிற வேல்யூ. 0னா 0, 1னா k, 2னா 2k, and 3னா 2k, 4னா 3k, 5னா k². ஸோ
ஸோ வேல்யூ ஃபுல்லாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணும்போது 3k + 2kனா 5k, தென் 2kனா 7k + kனா 8k + k². கேவோட வேல்யூ 1/10ன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ கேக்கு பதிலாக 1/10 தென் கேக்கு பதிலாக 1/10. 1 × 8னா 8/10 ப்ளஸ் 1/10 ஸ்கொயர் பண்ணால் 1/100. எல்சிஎம் பண்ணும்போது மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 10. ஸோ 100. 80 + 1னா 81/100. தென் செகண்ட் சப்டிவிஷனில் p of x greater than or equal to 6. 6 இருக்கலாம், 6 விட அதிகமாக இருக்கலாம். டேபிள் நமக்கு 6 விட அதிகமாக 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் வெளியங்க 6 to 7. 6 இருந்தால் 2k², 7னா 7k² + k. ஸோ p of x = 6 + p of x = 7. 6 இருக்கலாம், 6 விட அதிகமாக இருக்கலாம்னா 6 1 7 1. ஸோ p of x = 6னா 2k² + p of x = 7னா 7k² + k. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 2k² + 7k²னா 9k² + இங்கே k. ஸோ கேவோட வேல்யூ 1/10 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேவோட வேல்யூ 1/10. 9 × 1/10 ஸ்கொயர் பண்ணால் 1/100 + 1/10. 9/100 + 1/10. எல்சிஎம் பண்ணும்போது மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 10. 9/100 + 10/100. ஸோ 100 காமனாக எடுத்துக்கலாம். 9 + 10னா 19/100. தென் லாஸ்ட்டில் p of 0 less than x less than 5. 0 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 0 விட அதிகமானா p of x = 1, p of x = 2 and p of x = 3, p of x = 4. p of x = 1னா வேல்யூ k, p of x = 2னா 2k, p of x = 3னா 2k, x = 4னா 3k. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 8k. கேவோட வேல்யூ 1/10. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 8/10. தென் லாஸ்ட் சப்டிவிஷனில் p of x less than 6 greater than 1/2. இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும், எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர், எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர். அதுபோல் வரக்கூடிய ஆன்சரில் எந்த ஆன்சர் 1/2 விட அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு p of x less than or equal to 0. ஸோ 0னா 0 மட்டும் எடுத்துப்போம். 0ன்றது கண்டிப்பாக 1/2 விட கம்மியான வேல்யூ தான். தென் p of x less than or equal to 1. ஸோ 1னா என்ன பண்ணுவோம்? p of x less than or equal to 1னா 1ஆக இருக்கலாம், 1 விட கம்மியாக இருக்கலாம். ஒன்று x = 0வாக இருக்கும் ப்ளஸ் p of x = 1. p of x = 0னா வேல்யூ 0 ப்ளஸ் p of x = 1னா வேல்யூ k. கேக்கு வர 1/10. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1/10. 1/10ன்றது கண்டிப்பாக 1/2 விட கம்மியான ஆன்சர். பட் நமக்கு என்னென்னா வரக்கூடிய ஆன்சர் 1/2 விட அதிகமாக இருக்கணும். எப்படி அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னா இப்போ 2ல் பாதி தான் நமக்கு 1. அப்போ கீழே என்ன ஆன்சர் இருக்கும், அதில் பாதி எப்போ மேலே இருக்கிற ஆன்சராக வருதோ அப்போ தான் நமக்கு 1/2 இருக்கும். இப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் பாதியை விட அதிகமாக எப்போ மேலே வருதோ அப்போ தான் 1/2 விட ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். தென் p of x less than or equal to 2. ஸோ less than or equal to 2னா 2ஆக இருக்கலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ 0. ஸோ p of x = 0 ப்ளஸ் p of x = 1 ப்ளஸ் p of x = 2. x = 0வாக இருக்கும்போது வேல்யூ இங்கே 0, x = 1னா வேல்யூ k, x = 2னா 2k. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 3k. கேவோட ஆன்சர் 1/10னா 3/10. 3/10ன்றது 1/2 விட கம்மியான ஆன்சர். ஏன்னா கீழே நமக்கு டிவைடில் என்ன நம்பர் இருக்கும் அதில் ஆல்ஃபோட அதிகமாக எப்போ மேலே வருதோ அப்போ தான் 1/2 விட அதிகமாக இருக்கும். தென் p of x less than or equal to 3. 3ஆக இருக்கலாம், 3 விட கம்மியாக இருக்கலாம். p of x = 0 ப்ளஸ் p of x = 1 ப்ளஸ் p of x = 2 ப்ளஸ் p of x = 3. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது 0k 2k தென் 2k ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 5k. கேக்கு பதிலாக 1/10. ஸோ இன்ட்டு பண்ணால் 5/10. டிவைட் பண்ணும்போது 1/2 கிடைக்கும். நமக்கு என்னென்னா 1/2 விட அதிகமாக வரணும், பட் இங்கே ஈக்குவல் டு 1/2. ஸோ நமக்கு இந்த ஆன்சரும் இல்லை. கரெக்டாக 4 அப்ளை பண்ணுறோம். 4 அப்ளை பண்ணும்போது 0 1 2 3 and 4 ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 8k. கேவோட ஆன்சர் 1/10. ஸோ 8/10. கண்டிப்பாக டிவைட் பண்ணும்போது 10ல் பாதி 5 விட அதிகமாக மேலே இருக்குது, கண்டிப்பாக அது 1/2 விட அதிகமாக இருக்கும். ஸோ எந்த சுச்சுவேஷன் நமக்கு 1/2 விட அதிகமாக இருக்குன்னா p of x less than or equal to 4. அப்போ x இங்கே என்ன அப்ளை பண்ணுவோம்னா 4. த மினிமம் வேல்யூவாக 4ல் தான் வரக்கூடிய ஆன்சர் 1/2 விட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே எதை பேஸ் பண்ணினா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதை ப்ராபபிலிட்டியாக மாற்றும் போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பேஸ் பண்ண மாதிரியான ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.1ல் தி நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் தி ஹவுஸ் ஹோல்ட்
is given below. Number of car and household. இப்போ 0 கார்னா 30 ஹவுஸ்லையும், 1 கார்னா 320, 2 கார்னா 380, 3 கார்னா 190, then 4 கார்னா 80 ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. Estimate the probability mass function. Verify PA is the probability mass function. Probability mass function என்ன கண்டிஷன்னா சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஒன்றா இருந்தால் probability mass function. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4. நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு 13, 320, 380, 190 and 80. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1000. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், 1000க்கு மாற்ற போகிறோம். ஸோ 30/1000, தென் 320/1000, 380/1000, 190/1000, 80/1000. நமக்கு ஃபுல் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1000 ஹவுஸ். அந்த 1000ல் 30 ஹவுஸ் என்ன? ஸோ 0 கேன்சல், டிவைட் பண்ணால் 0.03. ஸோ இதே போல் ஃபுல்லாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சமேஷன் பண்ணி வர ஆன்சர் இங்கே 1. ஸோ என்ன பண்ணுறோம், P of xi, சமேஷன் P of xi. சமேஷன் பண்ணி வர ஆன்சர் ஒன்றா இருந்தால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் 6.2. A random variable x has the following probability function. ஸோ எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபுல்லாக தனித்தனியாக இருந்தால் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். ஸோ 0வாக இருந்தால் 0, 1ஆக இருந்தால் a, 2ஆக இருந்தால் 2a, 3ஆக இருந்தால் 2a, தென் 4, 3a, 5னா a ஸ்கொயர், 6னா 2a ஸ்கொயர், 7னா 7a ஸ்கொயர் ப்ளஸ் a. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் a. நம்ம டேபிள் கொடுத்துட்டாலே டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணால் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுங்க. 6.2 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். Example 6.3. P of x. Probability of x equal to x/20. x equal to 0, 1, 2, 3, 4, 5. ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லா வேலையும் இங்கே தனித்தனியாக இருந்தாலே டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். ஃபர்ஸ்ட் இங்கே P of x less than 3. 3 விட கம்மியாக இருக்கணும்னா 0 வரலாம், 1 வரும், 2 வரும். ஃபர்ஸ்ட் x/20. x இவ்வளோ 0 அப்ளை பண்ணால் 0. P of x equal to 1. 1 அப்ளை பண்ணால் 1/20. தென் இங்கே 2 அப்ளை பண்ணுறோம். ஏன்னா 3 விட கம்மியான 0 வரும், 1 வரும், 2 வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் 2 less than x less than or equal to 4. 2 விட அதிகமாக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 4 விட கம்மியாக இருக்கலாம். 2 விட அதிகமான 3 வரும் அண்ட் 4 வரும். ஸோ 3 அப்ளை பண்ணும்போது 3/20, 4 அப்ளை பண்ணால் 4/20. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 7/20. எக்ஸாம்பிள் 6.4. If you toss a fair coin 3 times, then outcomes of an experiment consider as a random variable which counts the number of heads on the upturned faces. Find out the probability mass function and check the properties of the probability mass function. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நேரத்தில் 3 காயின் டாஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 காயின் டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸ் 3மே ஹெட்டாக இருக்கலாம், 2 head 1 tail, தென் ஹெட் tail head, tail head head, தென் ஹெட் 2 tail, tail head tail, 2 tail 1 head, தென் 3மே tail. இது எல்லாமே நமக்கு 3 காயின் டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸ் நமக்கு ஃபஸ்ட் எழுத தெரியணும். தென் அதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைச்ச சக்ஸஸ்னா ஹெட்டு கிடைச்ச சக்ஸஸ். அப்போ இங்கே 3மே ஹெட்டாக இருக்குது. இங்கே 2 head, தென் 2 head, 2 head, 1 head, 1 head and 1 head, no head. இப்போ 3 காயின் டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய சான்சஸ் என்னவாக இருக்கலாம்னா 1 0 ஹெட்டே வராமல் இருக்கலாம், 1 ஹெட் வரலாம், 2 means 2 head, 3 means 3 head. இப்போ 0 1 2 3. இப்போ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் என்னென்னா 0 1 2 3. 0னா நோ ஹெட், 1 head, 2 head and 3 head. 0னா நோ ஹெட். எத்தனை இங்கே நோ ஹெட் இருக்குன்னா ஒரே ஒரு நோ ஹெட். மொத்தமாக இங்கே 1 2 3 4 5 6 7 8 சான்ஸ். 8ல் 1 மட்டும் என்னவாக இருக்குன்னா ஹெட்டே இல்லாமல் இருக்குது. தென் 1 எங்கெல்லாம் வருதுன்னா 1 2 3. ஸோ 3/8. 2 எங்கே வருதுன்னா 1 2 3. ஸோ 3/8. 3 எங்கே வருதுன்னா 1 times. ஸோ 1/8. தென் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி. மாஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒவ்வொரு வேல்யூமே 0 விட அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஒன்று 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1 இருக்கணும். ஸோ 1 + 3 4, 3 + 4 7, 7 + 1 8. ஸோ 8/8 இங்கே 1. ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இட் இஸ் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். தென் எக்ஸாம்பிள் 6.5, 6.6 and 6.7 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே என்ன கொடுப்பாங்கன்னா எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அது மாஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். தென் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சப்போஸ் நமக்கு எக்ஸ்ன்றது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி செக் பண்ண சொன்னோம்னா 2 ப்ராப்பர்ட்டி P of xi
ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கும். தென் சமேஷன் பண்ணி வர ஆன்சர் 1. இது குமுலேட்டிவ் கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ண போகிறோம். 0னா 0 மட்டும் எடுத்துப்போம். 1னா 0 + 1, 2னா 0 + 1 + 2. இது போல் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் நமக்கு 1ஆக இருந்தால் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள் பற்றி பார்க்கலாம்.